வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக் டேம் 1 மாடியூல் 3 மை ஃபர்ஸ்ட் லெட்டர். கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இருக்காது, இப்போ தான் கொஞ்சம் பேச முடியுது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் வாய்ஸ் டல்லாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ரீட் த ஸ்டோரி அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த ரோபோட் எக்ஸ்போ ஸ்டோரி இருக்குது, அதை ரீட் பண்ணி கீழே கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். முதல்ல இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணுங்கள், தென் கீழே கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு அந்த பேராகிராஃபில் தான் ஆன்சர் இருக்கும், நம்ம கண்டுபிடிச்சி டிக் போடணும். ஆன்சர் பார்த்துடலாம். தென் அடுத்த பேராகிராஃப், ஸோ ஸ்டோரியில் அடுத்த பார்ட், இதை ரீட் பண்ணிவிட்டு கீழே இங்கே இருக்கிற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பார்த்துடலாம். தென் அதோட கண்டினியூட்டி, இதுக்கும் ஆன்சர் பார்த்துடலாம். தென் அடுத்த பேராகிராஃப், இதை ரீட் பண்ணி கீழே இங்கே இருக்கிற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பார்த்துடலாம். தென் லிசன் அண்ட் ரைட். இந்த லிசன் அண்ட் ரைட் வந்து டிஹெச்பியில் இருக்கும். ஸோ மிஸ் இதை பார்த்து சொல்லுவாங்க, நம்ம பார்க்காம எழுதணும். யாரையாவது ரீட் பண்ண சொல்லி தான் நம்ம எழுதணும். ஸோ இது 4th ஸ்டாண்டர்டுக்குரியது. இது 5th ஸ்டாண்டர்டுக்குரியது. இப்போ தான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகுது. 3.1, சூஸ் அண்ட் ரைட் அ சூட்டபிள் க்ரீட்டிங் ஃபார் ஈச் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பிக்சருக்கும் அதுக்குரிய க்ரீட்டிங்ஸ் இங்கே 4 இருக்குது. அதை பார்த்து அந்த 4 பிக்சருக்கு நேராக எதுக்கு எது வரும்னு பார்த்து நம்ம எழுத போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பொங்கல், செகண்ட் ஒன் கிறிஸ்மஸ், தேர்ட் ஒன் பர்த்டே, ஃபோர்த் ஒன் ரம்ஜான். 3.2, how will you wish them, read and match கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ரீசனிங் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ரீட் பண்ணி மேட்ச் பண்ண போகிறோம். மேட்ச் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாம். தென் 3.3, ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசேஜ் ரீட் பண்ணி கீழே இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்த்துலாம். ஸோ நம்ம தீபாவளி எழுதிக்கலாம், தீபாவளின்னு கூட எழுதிக்கலாம். தென் அடுத்த ஒரு பேசேஜ் இருக்குது, இதை ரீட் பண்ணி கீழே இருக்க கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பார்த்துலாம். தென் அடுத்த பேசேஜ், இதை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். ஆன்சர். தென் இங்கே ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்து ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. சில மாடல்ஸ் நான் இங்கே காட்டியிருக்கேன். இது மாதிரி நம்மளுக்கு எப்படி தோணுதோ அப்படி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை இங்கே ஒட்டணும். ஸோ பேப்பரில், அட்டையில், சார்ட்டில், எதில் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ட்ரா பண்ணி அதை இது பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கார்ட்ஸ் ரெடி பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணி எழுதி விஷ் பண்ணி நம்ம அதை இங்கே ஒட்டி வச்சுக்கலாம். தென் ரீட் அண்ட் கம்ப்ளீட் த லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு லெட்டர் ஃபார்மட் இருக்குது, இதை வச்சு கீழே அடுத்து ஒரு லெட்டர் நம்மளே எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ மேரி வந்து பிரியாவுக்கு எழுதுனாங்க. இப்போ பிரியா வந்து மேரிக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வர சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. அப்படியே அதை மாடலாக வச்சு நம்ம பார்த்து எழுதிக்கலாம். அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம பொங்கல்னு போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதே ஃபார்மெட்டை அப்படியே பார்த்து நம்ம எழுதிக்கலாம். டேட்டு மட்டும் பொங்கல் வந்து ஜான்வரி வருன்றதுனால நான் ஜான்வரி டேட் போட்டிருக்கேன்.
தென் மை ஜேர்னல். இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பேசுகிற மாதிரி வில்லேஜ் ஃபேர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எனி ஒன் எக்ஸிபிஷன், ஃபெஸ்டிவல், ஃபங்க்ஷன் இப்படி எது வேணாலும் நம்ம வந்து எழுதிக்கலாம். நான் இங்கே ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் எழுதுங்க, நான் என்னோடய மாடல் காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக எதை விசிட் பண்ணிங்களோ அது சார்ந்து எழுதலாம். ஸோ நான் வந்து எக்ஸிபிஷன் பற்றி எழுதியிருக்கேன். தென் மந்த்லி அசஸ்மெண்ட். ஸோ ரீட் பண்ண போகிறோம். கரெக்டான பிக்சர் எதுன்னு பார்த்து டிக் போட போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒன்லி ஃபார் கிராஸ் செக். தென் சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஸோ இங்கே டென்ஸ் ஃபார்ம் எதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னதான் எஸ்டர்டே, லாஸ்ட் டேன்னு வந்தால் அது பாஸ்ட்டு, எவ்ரிடே, டுடே இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ப்ரெசண்ட். ஆன்சர் பார்த்துடலாம். தென் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ரைமிங் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய ரைமிங் வேர்டு கண்டுபிடிச்சி எழுதணும். ஆன்சர் பார்த்துடலாம். தென் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அண்ட் மேக் அ சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். தென் ரைட் அ சென்டென்ஸ் ஃபார் த கிவன் பிக்சர். ஸோ கொடுத்துருக்கிற பிக்சர்ஸ்க்கு எனி சென்டென்ஸ் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம். அந்த பிக்சர் ஓரியன்டாக இருக்கணும். தென் நாட் ரிலேட்டட் டு த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எது பிக்சருக்கு ரிலேட்டடாக இல்லையோ அதை டிக் போடணும். ஸோ அந்த நாட்டுன்ற வேர்டை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆன்சர். அடுத்தது அதோட ஆன்சர் இருக்குது. தென் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்க ரைமிங் வேர்டை எது எங்கே வரும்னு பார்த்து எழுத போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். தென் ரீரைட் ஈச் சென்டென்ஸ் வித் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர்லைன் பண்ண வேர்டுக்குரிய ஆப்போசிட் வேர்டு எதுன்னு பார்த்து அந்த சென்டென்ஸை ரீரைட் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். நான் அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டலை, மறந்துட்டேன். ஸோ ஆக்டிவ்னா லேசி, த்ரோஸ்னா கேட்சு, பாட்னா சோல்டு. தென் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். தென் ரீட் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசேஜ் ரீட் பண்ணி கீழே இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்த்துலாம். தென் ரீரைட் ஈச் சென்டென்ஸ் வித் த கரெக்ட் சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற வேர்டோட மீனிங்ஃபுல் அதே மீனிங் இருக்கிற வேர்டை பார்த்து நம்ம ரீரைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன், அதில் மட்டும்தான் நான் வந்து மறந்துட்டேன். தென் சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வேர்டுன்னு பார்த்து நம்ம அங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். தென் லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் ஆன்சர் ஃபார் ஈச் கொஷின் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க கொஷின்ஸ்க்கு நம்ம பிக்சர்லேருந்து ஆன்சர் எடுத்து எழுதணும். ஆன்சர் பார்த்துடலாம். தேர்ட் கொஷின் வந்து எனி 3 தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது 3 எழுதுனா போதும். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசேஜ் ரீட் பண்ணி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கொஷின்க்கெலாம் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஸோ அந்த சாட்டர்டே எடுத்துகிட்டு சண்டே போட போகிறோம். தென் ரைட் 3 சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 3 சென்டென்சஸ் நம்ம எழுதணும். ரோபோட் பற்றி இருக்குது. ஸோ நம்ம படித்தது எதை வச்சு வேணாலும் எழுதிக்கலாம். நான் இப்போ ரோபோட் எக்ஸ்போலேருந்து எடுத்து எழுதியிருக்கேன். அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். இல்லை நம்ம அந்த ட்ரிக் ரோபோட்டிலேருந்து கூட எடுத்து எழுதிக்கலாம். இல்லை நம்ம இது வரைக்கும் படித்த இதை வச்சு கூட நம்ம யோசித்து எழுதிக்கலாம்.
தென் verb ஃபார்ம் கரெக்டாக டென்ஸ் பார்த்து போட சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ விசிட்ஸ்ன்னு போடணும், ஏன்னா மாலாங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், மிச்சம் ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ். தென் இதை ரீட் பண்ணி கீழே இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இதோட லாஸ்ட்டு தேர்ட் கொஷின், இதுக்கு ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன டைட்டில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். தென் ரீட் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணி இங்கே இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ அங்கே அந்த நாட்டுன்ற வேர்டு இல்லை லாஸ்ட்டு கொஸ்டினில், நாட் டு ஃபீட் த ஆன்சர். தென் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்டை வச்சு நம்மளோட விருப்பம் நான் மாடலுக்கு எழுதியிருக்கேன். இது எக்ஸாம்பிள் தான், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கலாம். தென் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் கா ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிம் ஆர் ஹர், பாய் ஆர் கேர்ள், யாருக்கு வேணாலும் நம்ம எழுதலாம். நம்ம ஃப்ரெண்டுக்கு நான் இங்கே மாடல் எழுதியிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எழுதிக்கலாம். இதோட மாடியூல் 3 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து மாடியூல் 4 பார்க்கலாம். தேங்க்யூ.